இந்த நேரத்தில் கூட கத்தரை இந்த வாலிப்பிள்ளைகள் மத்தியில் பேசும்படியாக கத்தர் செய்த கிருபைக்காக ஒரு நிமிடம் கண்களை முடிஞ்சிருக்கும். சோத்திரம் 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 சோத்திரிக்கிறேன் கத்தாவே. அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிள்ளைகள் செலுத்துகிறாச்சா அந்த நேரத்தில் கூட ஏசப்பா. அப்பா இம்மட்டும் கூட ஏசப்பா இந்த பிள்ளைகள் கத்தா இந்த வாலிப குடுகையில் கூட ராச்சா அப்பா பாடின பாடிகளோடு நிறுந்துரு நன்றி. கத்தாவே ஆராதனை செய்யும்போது இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா அந்த கேமில் கூட ஏசப்பா அந்த பிள்ளைகள் விளையாடும்போது கூட ஏசப்பா நம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள நீர் செய்த தயவு காம சொத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஏசப்பா பேசுகிற என்னை மறைத்து ராச்சா நீர் வெளிப்படுங்க. அப்பா என்னுடைய சுயம் எது வெளிப்படாதபடி கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே இந்த வார்த்தை ராச்சா அப்பா பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. அப்பா இந்த வார்த்தையின் மூலம் கத்தாவை ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை அபியாசப்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்ய போகிற கிருபைக்காக சொத்திரிக்கிறோம். அப்படியே கத்தாங்க உதவி செய்கிறாங்க. ஆமேன் அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட பாருங்கள் நான் எடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா கத்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது தேவன் சொல்லியிருக்கிற பிரகாரமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கத்தர் உண்மையுள்ளார். அவர் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் இல்லை. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்குதுன்னா கத்தர் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா உண்மையாக சொல்லியிருக்காரு. அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்காக வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று தான் என்னன்னா நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அதில் நம்பிக்கையாக இருக்கணுன்றதை குறித்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் 27:25. ஆமேன். இந்த அதிகாரம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க தெரியல. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருப்பீங்க. இது யாரை குறித்து சொல்லியிருக்குதுன்னா பவுல். இந்த அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு பவுலை குறித்து சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் 1லேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்தில் 27:1 படிங்க. ரெண்டாவது வசனம். தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். 5 வரலும் படிங்க. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்பூரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இது என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க இந்த பவுலை சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போ அவர் கொண்டு போய் ஒரு தேசாதிபதியின் இடத்துல என்ன பண்ணணும்னா இவரை ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த கடலில் போயின்னு இருக்கிற அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா பெரும் காற்று என்ன பண்ணுன்னா வீசி அந்த கப்பலே என்ன பண்ணுமா அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்குமா. அப்போது இவர் என்ன பண்ணணும் போயிட்டு கண்டிப்பாக இந்த 24வது வசனம் வாசிங்களா 23லேருந்து. என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமேன். இவர் யார் முன்னாடி போய் நிற்கணும்? பவுலு ராயன் முன்னாடி போயிட்டு நிற்கணுன்றது அவங்களுடைய கட்டளை. அப்போ அங்கே போய் நின்னாதான் இவர் எதனால் சிறைப்பிடிச்சு எதனால் அவர் ஜெயிலில் வச்சுருந்தாங்க பவுலை? இவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்க நீங்கள் கூட இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் கூட பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லியிருக்காங்க. இவர் சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால தான் இவரை என்ன பண்ணாங்கன்னா சிறையில் வச்சுருந்தார். இவர் பெரிய பணக்கார். ஆனால் இவர் சிறையில் இருக்கணும், அதிலிருந்து விடுதலை பண்ணணும். அப்படிலாம் பண்ணாதான் அப்போ இவருடைய சாட்சி இன்னொன்னா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இவர் போய் ராயனுக்கு முன்னாடி நிற்கணுன்றது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். அது நிறைவேறணும்னா இப்போ இந்த வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 27ஆம் அதிகாரத்துலலாம் கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக காற்றெல்லாம் அடிக்குது. அடிச்சுட்டு அந்த கப்பல் உடஞ்சி அமிழ்ந்து போயிட்டா இவர் போய் அங்கே நிற்க முடியுமா?
அப்போ கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுமா? அப்போது இவருக்குன்னா ஒன்று இருக்குன்னா, இந்த இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்தை படிங்க. யாருன்னா பவுல் சொல்கிறாரு, நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த கப்பலே அமிழ்ந்து இந்த சரக்கு எல்லாம் கூட என்ன பண்ணுன்னா அழிஞ்சு போயிடும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது இந்த இடத்துல காணுது. நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இருப்போம் எல்லாமே ஸ்மூத்தாக போகுது, எல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்போம். ஒரு சிலர் நான் நினைப்போன்னா நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, மாறாக என்ன பண்ணுதுன்னா வேறு மாதிரி நடக்குது. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஒரு சிலருங்க நம்ம ஒன்று எடுக்கணும்னு நினைப்போம், ஒன்று செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் வேற ஒன்று நினைக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ இல்லை, தாயின் வயிற்றில் உருவாகும்னு என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிஞ்சிருக்கார் நம்ம என்ன ஆகணுன்றது அவருடைய சித்தம். எந்த சூழ்நிலையிலையும் யோனா கூட என்ன பண்ணார்னா, ஏசப்பா அவருடைய சித்தம் இவர் போய் சுவிசேஷத்தை ஜனங்க முன்னாடி அறிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணாருன்னா, கப்பல் அந்த இடத்துல போய் மீனின் வயிற்றில் இருந்து கூட அவருடைய சித்தம் என்ன பண்ணுது, நிறைவேறுது. அப்போ நம்மளுடைய சூழ்நிலையில் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லோரும் நினைக்கலாம், ஐயோ பயம். இது மாதிரி இந்த இதில் இந்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா படிக்கிறப்ப கூட இவர் சொல்கிறாரு, நம்ம ஜீவனே போயிடும் போல இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சரக்கு எல்லாம் முழுகிடும் போல இருக்குது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு என்ன பண்ண இருக்கலாம் இந்த வாலிபு காலத்தில். அப்போது ஆனால் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் நம்பிக்கை என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடாதபடி அவர் சொன்னதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, இவர் போய் அங்கே ராயனுக்கு முன்னாடி நிற்கணுன்றதுனால அந்த சூழ்நிலை. இதுக்கு இந்த வசனம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கப்பல் அமிழ்ந்தது, அலைகள்லாம் வருது. ஆனாலும் என்ன சொல்கிறாரு, தேவதூதர் இவர்கிட்ட சொல்கிறாரு, பவுலே நீ பயப்படாத, நாளைக்கு நீ போய் என்ன பண்ணுவார், ராயனுக்கு முன்பாக நிற்பன்ட்டு. அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் அந்த 25வது வசனத்தை திருப்பி படிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆமீன். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், எந்த சேதமும் வராமல் போய் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ராயனுக்கு முன்பாக நின்னாதான் நான் சத்தியத்தை அறிவித்ததுக்கு மக்களை இவ்வளோ தூரம் நான் நடத்துனதுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். அப்போது நம்ம நல்லா இருக்கணுன்றது தானே கர்த்தருடைய சித்தம். நம்ம எந்த நேரத்துலையும் சோர்ந்து போயிட்டு, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபெயிலரு, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி இருந்தால் கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமா? இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, முடிவில் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு கர்த்தர் வெற்றியான வாழ்க்கையை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அதன் மத்தியில் இது மாதிரி பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிற நோக்கத்தை இலக்கை அடையும்படி கர்த்தர் நம்மளுக்கு தைரியத்தை. இப்போ பவுலை கொண்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்கள்கிட்ட பவுல் தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயப்படாதீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நான் போய் ராயன்கிட்ட நிற்கணும், அதனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார் சொல்லிட்டு. அதே 25, 26, 27 படிங்க. ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுந்துவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போன பொழுது மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். அடுத்த வசனம். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று இருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்னியாய் இருக்கிறீர்கள். இவர்னா இப்போ இந்த புயல் கடல் அதன் மத்தியிலிருந்து கரை சேர்ந்தாங்களா இல்லையா? அப்பொழுது விடிகையில் எல்லோரும் போஜனம் பண்ணி பிண்டி அவங்க போஜனம் பண்ணணுன்னா எங்கே கரை அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த 32வது வசனம். அதை தாழ
விழவிட்டார்கள். கயிறுகளை அறுத்துட்டாலே என்ன பண்ணிடும்னா கப்பல் வந்து கரையை சேர்ந்தாதான் அது வந்து கப்பல் வந்து நிற்கும். நடுக்கடலில் இருக்கிறப்ப கயிறு அறுத்துட்டோம்னா நிற்குமா? அதை அடிச்சுட்டு தான் போகும். அப்போ இவங்க கரையை சேர்ந்ததுனால தான் கயிறுகளை என்ன பண்ணுறாங்கன்னா அறுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, கரையை சேர்ந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 14 நாளாக நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கூட இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களை வந்து நிறைய புயல் கடல் மத்தியிலையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கரையை சேர்க்கும்படியாக என்ன பண்ணார், உதவி செஞ்சார். இதுக்கு இவங்க கரையே தைரியமாக கடக்கணும்னா அதுக்கு பவுல் சொன்ன வார்த்தை தான், ஆனபடினாலே மனுஷர்களே திடனாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கேன். தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா பவுலை பார்த்து அதுக்கு முன்னாடி, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா பவுல்கிட்ட வந்து தேவதூதன் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் ராயனுக்கு முன்பாக நிற்கணும், அதனால் கப்பல் என்ன பண்ணாது, கண்டிப்பாக உடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பவுல் வந்து தான் இவங்களுக்கு என்ன சொல்கிறார், தைரியம் சொல்கிறார். நம்ம காலேஜ் போகிறப்போ, ஸ்கூலுக்கு போகிறப்போ, இல்லை நம்ம வீட்லேயே கூட அப்பா அம்மாங்க இல்லை அண்ணன் தம்பிங்க யாராவது உடஞ்சி போய் அவங்க வந்து ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏசப்பாவை நீங்கள் நம்புறீங்க, நம்மளை ஏசப்பா கைவிட மாட்டார், நம்மளை ஆசீர்வாதமாக தான் வைப்பாருன்னா நீங்கள் கூட என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம், தைரியம் சொல்லலாம். இப்போ பவுல் சொல்கிறார்ல, நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, கர்த்தர் வந்து என்ன பண்ண மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார், நம்ம சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கூப்பிட்டு போய் சேர்ப்பாரு சொல்கிற மாதிரி நம்மளும் கூட மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், தைரியம் சொல்லி நம்ம வந்து வழி நடத்தலாம், நம்பிக்கையாக இருக்க சொல்லி. அதே மாதிரி தைரியம் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்ம சேர வேண்டிய இடத்துல, நல்ல இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக கூட்டிட்டு போய் சேர்ப்பார். அதுக்கு நம்ம கர்த்தர் மேலே கண்டிப்பாக நம்பிக்கையாக இருந்து வழி நடத்துவார். அப்படியே கர்த்தர் தான் உதவுவாராக. ஆமாம்.